வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை உண்மையாக பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் மற்றவர்களைப் போல சத்தமாக போராடியவர்கள் கிடையாது. மிகவும் அமைதியாக, பொறுமையாக வாழ்க்கையை சுமந்து சென்ற ஒரு நபர்களாக நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள். ஆனால் சத்தமாக போராடியவர்கள் வாழ்க்கையில் கூட இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்காது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியாக எவ்வளவோ வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், வெளியில் பேச முடியாத வார்த்தைகள், அந்த அளவுக்கு திட்டாக இருக்கட்டும், அவமானங்களாக இருக்கட்டும், அடிகள், வசவுகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அது அனைத்தையும் சுமந்து கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. பல நேரங்களில் உங்களுடைய மனதுக்குள் ஒரு கேள்வியானது வந்து கொண்டே இருக்கும். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சுமைகள் வந்து கொண்டிருக்கிறது? இதற்கான காரணங்கள் என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எப்போ பார்த்தாலும் எழுந்து கொண்டிருக்கும். நீங்கள் பல விஷயங்களில் சொல்லாமல் பொறுத்து கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. யார் என்ன கூறினாலும் உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே வருமே தவிர யாரை பற்றியும் தவறாக பேச மாட்டீங்க. எல்லாத்தையும் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு பொறுமையாக வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. சில நேரங்களில் குடும்பத்திற்காகவோ, பெற்றோருக்காகவோ, கணவன் அல்லது மனைவிக்காகவோ, குழந்தைகளுக்காகவோ நீங்கள் உங்களுடைய மனதில் இருந்த ஆசைகளை கூட ஒதுக்கி வைத்திருப்பீங்க. இப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இதுவரைக்கும் இருப்பீங்க. இவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நீங்கள் ஒதுக்கி வைத்துக் கொண்டு இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் தியாகம் செய்து நிச்சயமாக இருப்பீங்க. இதற்கு காரணம் வெறும் மனநிலை மட்டும் கிடையாது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஜோதிடம் ரீதியாக கிரக நிலைகள். இந்த கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான். புதன் ஒரு மனிதனுக்கு யோசனை திறன், பொறுமை, அமைதியான சிந்தனை இவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் உங்களுடைய அதிபதி அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த புதன் கிரகம் சனி அல்லது ராகுவின் பாதிப்பில் இருந்தால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அதிக பொறுமை அல்லது தியாகம் அல்லது மன அழுத்தங்கள் இந்த மூன்று விஷயங்கள் அதிகமாகவே நடக்கும். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று மட்டும் நடக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மூன்று விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பாதிப்புகளானது ஏற்பட்டிருக்கும். அதனால தான் கன்னி ராசி வாழ்க்கை பல நேரங்களில் அமைதியாக கஷ்டங்களை சுமக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும். இது அனைவருக்கும் கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சோதனை மிகுந்ததாகவும் வெளியில் சொல்ல முடியாமலும் எவ்வளவு அவமானங்களை நீங்கள் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். மற்ற நபர்கள் மாதிரி நீங்க தேவையில்லாமல் சண்டை போடுவது, சத்தம் போடுவது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டீங்க. நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. சிறு வயதிலிருந்தே உங்களுக்குள்ள பொறுப்புகளானது இருக்கும். பல கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறு வயதிலேயே சில சம்பவங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் குடும்பத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்பத்திற்காக வேலை பார்த்து கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். இன்னும் சில நேரங்களில் சொல்ல வேண்டும் அப்படின்னா வீட்டில் பணப்பிரச்சனையானது ஏற்படும். அந்த பணப்பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று நினைத்து கொண்டு சிறு வயதிலேயே நீங்கள் வேலைக்கு சென்று விடுவீர்கள். ஏதாவது உங்களுக்கு பள்ளி பருவத்தில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னா அந்த ஒரு நேரத்தில் வேலைக்கு செல்வது, கல்லூரி நாட்களிலும் வேலைக்கு செல்வது, ஏதாவது ஒரு வேலைக்கு கொத்த வேலைக்கு யாராவது எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் அந்த ஒரு வேலைக்கு உடனே நீங்கள் கிளம்பி விடுவீர்கள். ஏன் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெரியும். இதனால நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு மனிதனாக இருப்பீங்க. இதனால நீங்கள் எதை பற்றியும் நினைக்கவே மாட்டீங்க. நினைக்காமல் உடனடியாக வேலையை பார்த்து சென்று விடுவீர்கள். குடும்பத்திற்குள் சண்டைகள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பெற்றோர்களின் கவலைகள். பெற்றோர்கள் உங்களை நினைத்து நான் எதையும் சேர்த்து வைக்காம போயிட்டேன், நீ உன் வாழ்க்கையில எப்படி இனிமே வாழுவ அப்படின்னு நினைத்து உங்களை நினைத்து அவர்கள் புலம்பிக் கொண்டு இருப்பாங்க. இது உங்களுக்கு மிக பெரிய அளவில் கவலைகளை இன்னும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த விஷயங்கள் உங்களுடைய மனதை பாதித்து கொண்டே இருக்கும். இதற்கு ஜோதிட காரணமாக பார்க்கும் பொழுது சனியின் பார்வை 4வது வீட்டில் இருக்கிறது. 4வது வீட்டில் இருந்தால் மட்டுமே சனி ஒரு மனிதனுக்கு சிறு வயதில் பொறுப்புகளை கொடுப்பார். பொறுப்புகளை மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனையும் நிச்சயமாக சனி பகவான் கொடுத்திருப்பார். அதனால தான் நீங்கள் வயதிற்கு வருவதற்கு முன்பே வாழ்க்கையை புரிந்து கொண்டு நடப்பீங்க. அதுக்கு முன்னாகவே எல்லா விதமான வேலைகள், எல்லா விதமான கஷ்டங்கள், எல்லா விதமான அனுபவங்களையும் நீங்கள் பார்த்து வாழ்ந்து கொண்டு வருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நீங்கள் நிச்சயமாக இருப்பீர்கள். குடும்பத்திற்காக செய்த தியாகங்கள் உங்களுக்கு சும்மா கிடையாது. கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமானது உள்ளது. நீங்கள் குடும்பத்திற்காக பல தியாகங்களை செய்த ஒரு நபராக இருப்பீர்கள். சிலருக்கு உங்களுடைய கல்வியை தியாகம் செஞ்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருந்த கவலைகள், குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள். இதனால உங்களுடைய கல்வியை நீங்கள் தியாகம் செய்துவிட்டு குடும்பத்திற்காக வேலை பார்ப்பீங்க. இன்னும் சிலர் உங்களுடைய ஆசைகளை நீங்கள் தியாகம் செஞ்சிருப்பீங்க.
நான் இந்த ஒரு வேலைக்கு போகணும், அந்த ஒரு வேலைக்கு போகணும், பிடித்ததை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய குடும்பம் கவலை காரணமாக படிப்பை நிறுத்திவிட்டதால் உங்களால அந்த ஒரு வேலைக்கு உங்களால செல்ல முடியாமல் இருக்கும். இதனால நீங்கள் விரும்பியதை உங்களால அடைய முடியாது. உங்களுடைய நேரத்தை குடும்பத்திற்காக நீங்கள் செலவழித்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். சில நேரங்களில் நீங்க விரும்பிய வாழ்க்கையை கூட விட்டு கொடுத்திருப்பீங்க மத்தவங்களுக்காக. அது உங்களுக்கு தெரிந்த நபர்களோ, உங்களுடைய உறவினர்களோ, அவர்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை கூட நீங்க எடுத்துக்கோங்கன்னு நினைத்துக்கொண்டு அவர்களிடம் நீங்க கொடுத்திருப்பீங்க. அவ்வளவு பொறுமை மிக்க, பொறுப்பான ஒரு நபராக உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இதையெல்லாம் ஒரு காரணத்திற்காக செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இவ்வளவு பெரிய தியாகங்களை நீங்கள் இதுவரை செய்து கொண்டு இருந்தீங்க. நீங்க சந்தித்த கஷ்டங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? கன்னி ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் மிகவும் கடினமான சூழ்நிலைகளானது வந்திருக்கும். சில நேரங்களில் பணப்பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனைகள், வேலை தொடர்பான சிக்கல்கள், இந்த விஷயங்கள் உங்களுடைய மனதை மிகவும் பாதிப்படைய வைத்துக் கொண்டே இருக்கும். இதற்கு காரணமாக இருப்பது ராகு மற்றும் சனி இவர்களின் சேர்க்கையினால் ஏற்பட்ட பாதிப்புகளாக இருக்கும். இந்த 2 கிரகங்கள் சேரும் பொழுது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் தாமதங்களை ஏற்படுத்தும், சோதனைகளை உருவாக்கும், மன அழுத்தங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மூன்று விஷயங்களையும் அதிகமாகவே உங்களுக்கு தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் உங்களுக்கு அமைந்து கொண்டிருக்கிறது. ஏன் உங்கள் வாழ்க்கை இந்த ஒரு நிலைமைக்கு வந்தது தெரியுமா? பல நேரங்களில் நீங்கள் உங்களுக்குள் கேள்வி கேட்டிருப்பீங்க. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படியெல்லாம் மாறுது? இதற்கான காரணம் கர்ம பலன்கள். சில நேரங்களில் ஒரு மனிதன் கடந்த வாழ்க்கையில் செய்த கர்மத்தின் காரணமாக இந்த வாழ்க்கையில் சோதனைகளை சந்திப்பான். அதைத்தான் நீங்களும் சந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் உறுதி. சனி சோதிப்பார், ஆனால் நியாயமாக மறக்க மாட்டார். நியாயத்தை மறக்க மாட்டார். எந்த அளவுக்கு நீங்க நன்மைகள் செய்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையையும் அழகானதாக மாற்றியமைப்பார். இதைத்தான் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் முடிந்த அளவுக்கு எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வாங்க. வருகின்ற இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றங்களானது உருவாகும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கன்னிராசி என்பர்கள் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எனவே கன்னிராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இத்தனை காலம் நீங்கள் பொறுமையாக இருந்ததற்கான வாழ்க்கை இனிமேல் பதில் கொடுக்க ஆரம்பிக்கும். இவ்வளவு நாட்கள் நீங்கள் பொறுத்ததற்கான ஒரு தீர்வானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு கிரக நிலைகளில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றமானது ஏற்படும். இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் தொடங்கக்கூடிய முன்னேற்றங்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத முன்னேற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இவை வருவதற்கு நிச்சயமாக ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் புதன் பகவானின் பலம். இந்த புதனின் பலத்தினால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். தாய் வழி மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? கன்னிராசி என்பர்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மூலம் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு சொத்து தொடர்பான வாய்ப்புகள், குடும்பங்களில் ஆதரவு, நல்ல செய்திகள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் அதிர்ஷ்டங்களானது உருவாகும். புதிய வேலை வாய்ப்பு, பதவிகளில் உயர்வு, தொழிலில் வளர்ச்சி இவையெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதற்கு காரணமாக இருப்பது புதன் பகவான், அதனுடன் குருவின் நல்ல ஒரு பார்வை. இதனால் மட்டுமே இப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். நீங்கள் இத்தனை காலம் பொறுமையாக இருந்த வாழ்க்கை இனி மெதுவாக மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் குடும்பத்திற்காக பொறுத்து கொண்டு தியாகங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் அது அனைத்தையும் நீங்கள் மறந்து விடலாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தபடி வாழ்வீர்கள். உங்களுக்கான ஒரு காலமானது கிடைக்கும். அந்த ஒரு காலத்தின் மூலம் நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ஒரு நேரத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். பல கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய உறவு மெதுவானதாக சரியாகிவிடும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், போட்ட சண்டைகள், உங்களுக்குள்ள இருந்த சந்தேகங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இதற்கு காரணமாக இருப்பது சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். இதனால உங்களுடைய குடும்பத்திற்குள் வந்த சண்டைகள், சச்சரவுகள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும். குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். முன்பு குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுடைய தியாகங்கள் அவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஏன் இந்த அளவுக்கு போனது என்று புரிந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு போகணும் அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்வார்கள். அவர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக முன்னேறி விடுவார்கள். இப்படிப்பட்ட நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம். இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் கோடான கோடி அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும்.
ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவானை புதன்கிழமை நாட்களில் விநாயகருக்கு வழிபாடு செய்யணும். அப்படி விநாயகருக்கு வழிபாடு செய்ய முடியவில்லை என்று கூறுபவர்கள் அருகில் புதன் தெய்வம் இருக்கக்கூடிய கோவில் இருந்தது அப்படின்னா அங்க போயிட்டு பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொண்டு பச்சை பெயரையும் நீங்கள் புதன் பகவானுக்கு தியானம் செய்யலாம். அப்படி புதன் தெய்வம் இல்லை அப்படின்னா விநாயகர் கோவிலுக்கு சென்று பச்சை நிற உடைகளை அணிந்து கொள்ளுங்கள். அணிந்து கொண்டு பச்சை நிற பயர்களை நீங்கள் தானம் செய்யலாம். மாணவர்களுக்கு புத்தகங்களையும் தானம் செய்யலாம். இதனை மட்டும் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இனிமேல் நீங்கள் யாரையும் உடனே நம்பக்கூடாது. பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் வெறும் கஷ்டங்கள் மட்டும் கிடையாது. அது உங்களை பலமாக மாற்றிய வாழ்க்கை அனுபவங்கள். நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருந்த மனிதனை வாழ்க்கை ஒரு நாள் உயரத்தில் நிறுத்தும். இதுதான் உங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த ஒரு நேரத்தில் உச்சத்திற்கு செல்லும். அந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக ஆரம்பமாகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கும். இது உங்களை எங்கேயோ கொண்டு செல்ல போகிறது. எனவே மறக்காமல் இதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். உச்சத்திற்கு செல்லும் அந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக ஆரம்பமாகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில